In this video, we are going to discuss about the chemical property of the alkanes. நம்ம chemical property of alkanes வந்து ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். கம்பஷன் ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இது வந்து தேர்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அல்கேன்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அது கூட ரியாக்ட் பண்ணுறது நமக்கு வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. அப்படி அது கூட ரியாக்ட் பண்ணால் அந்த ரியேஜென்ட் எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங் ரியேஜென்ட்டாக வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ இருக்கிறே ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன். ஹாலஜனுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜனும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. நம்ம நிறைய ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும், நிறைய ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். அப்போ மட்டும் தான் நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் மாலிகுல் வந்து எடுத்துக்கிறோம். அல்கேனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேன் மாலிகுல் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ மீத்தேன் மாலிகுல் வந்து நமக்கு என்ன இது கூட நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் மெட்டல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. காப்பர் மெட்டல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பர் மெட்டல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சிஜன் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஓகே. அப்போ ஆக்சிஜன் முன்னாடி நம்ம போட்டுப்போம். ஓகே. இப்போ காப்பர் வந்து நம்ம மீத்தேன் மாலிகுல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சிஜன் கூட வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சிஜன் கூட நம்ம என்ன காப்பர் மெட்டல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே. காப்பர் இஸ் த கேட்டலிஸ்ட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் காப்பர் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ வேணா டெம்பரேச்சர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. 523 கெல்வின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 100 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் அல்கேன் மாலிகுல்ஸ் ஆர் வந்து ஹைலி ஸ்டேபிள். இது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடாது. அப்போ வந்து காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் கேட்டலிஸ்ட். அப்போ எஃபெக்டிவ் கேட்டலிஸ்ட்டை போட்டு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இங்கே 523 கெல்வின் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம இது வந்து டிகிரி சென்டிகிரேட்ல, ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நம்ம வந்து டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து இந்த டிகிரி சென்டிகிரேட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 273 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ 0 5 அப்போ வந்து 250. அப்போ 250 டிகிரி சென்டிகிரேட். 250 டிகிரி சென்டிகிரேட் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் தான் இல்லையா. அப்போ 250 டிகிரி சென்டிகிரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இது வந்து ஆக்சைஸ் ஆகும். நமக்கு ஆக்சைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து மெத்தனால் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து மீத்தேன் மாலிகுல் அந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ரியாக்ஷனை மாற்றும் போது நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் ட்ரை ஆக்சைடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஓகே மாலிப்டினம் ட்ரை ஆக்சைடு யூஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து எப்பவுமே மாற்றக்கூடாது. கரெக்டாக. அப்போ ரியாக்டன் வந்து நமக்கு வந்து ஒரு கார்பன் வந்துச்சுன்னா ப்ராடக்ட்டையும் நமக்கு வந்து ஒரு கார்பன் தான் இருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து ரியாக்டன் வந்து ஒரு கார்பன் வந்துச்சுன்னா இங்கே நமக்கு வந்து தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்ல ஒரு கார்பன் தான் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்போ மால்டினம் ட்ரை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணும்போது ஆல்டிஹைடு கிடைக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அசிட்டால்டிஹைடு வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அசிட்டால்டிஹைடு வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ்ல நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ மெத்தனால் ஆக்சைஸ் பண்ணும்போது மால்டினம் ஆக்சைடு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஃபார்மாலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மீத்தேன் மாலிகுல் ஆக்சிஜன் அப்படின்னா மேங்கனீஸ் அசிட்டேட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அசிட்டேட்ன்றது எப்படி இருக்கும் CH3COO நமக்கு வந்து ட்வைஸாக வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ். அப்போ மேங்கனீஸ் அசிட்டேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு கார்பன் டபுள் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ரியேஜென்ட்டை பொறுத்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு வந்து இந்த ரியேஜென்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது நீங்கள் பாருங்க. இப்போ காப்பர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்புறம் மால்டினம் ட்ரை ஆக்சைடு போட்டால் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. மேங்கனீஸ் அசிட்டேட் போட்டால் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இவ்வளோத்துக்கும் பார்க்க போனால் இது வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆக போகிறதே கிடையாது. ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போகிறது நமக்கு என்னது மீத்தேனும் O2 மாலிகுல் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது பார்த்துங்க. இதுக்கு டெம்பரேச்சர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டெம்பரேச்சர் பண்ணால் மட்டும் தான் இந்த ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகும். ஏன்னா மீத்தேன் வந்து ஹைலி ஸ்டேபிள் மாலிகுல். அப்போ நீட் சம் ஹை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து தேவை. அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன பண்ணணும் நம்ம வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நீங்கள் சிபிஎஸ்சியில் மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வந்து இருக்குது. எந்த ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரூம் டெம்பரேச்சர் நமக்கு வந்து நடந்துராது. ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து இருக்குது. ஒரு சம் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி நடக்கும். சில ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 50 டிகிரிஸ் நடக்கும். சில 90 டிகிரி நடக்கும். சில வந்து 100 டிகிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லா டெம்பரேச்சரும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி முக்கோண சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே ஹீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் கொடுக்கல. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட் ஒரு 300 டிகிரி சென்டிகிரேட் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் பார்த்தோம் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கிடையாது. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்
சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அப்புறம் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு அடுத்தது கம்பஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுக்குமே நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 573 இல்லை இது வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். 573 to 773 கெல்வின் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் கெல்வின் இந்த டிகிரி சென்டிகிரேட்டை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அப்போ நமக்கு இருக்கும் 3 to 500 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் நம்பர் வர்றதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அப்படியே நீங்கள் வந்து மெமரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ டிகிரி சென்டிகிரேட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 523 கெல்வின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். ஏதோ ஒரு நம்பர் மாதிரி நமக்கு வந்து தெரியும். அப்போ நீங்கள் டிகிரி சென்டிகிரேட்டில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது 250 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் கெல்வினில் தான் மாற்றணும். அப்போ உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது 100, 200 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100s இல்லைன்னா 50s தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு பேக் டு த ரியாக்ஷன்ஸ் கொண்டு வருவோம். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா K1O4 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாகவே. ஓகேவா? ஸோ K1O4 அண்ட் K2Cr2O7 தான் நமக்கு என்ன பெஸ்ட் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் இல்லையா? அப்போ K1O4 அந்த ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள், அதுக்கு நார்மல் கண்டிஷன் இஸ் நாட் எனஃப். அப்படி நமக்கு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன பண்ணால் டெர்ஷரி ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, அப்போ என்ன பண்ணால் இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வந்து அசிடிக் நேச்சர் நம்ம சொல்லலாம், ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப்புக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ இந்த மெத்தில் குரூப் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், இந்த மெத்தில் குரூப் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கும், இந்த மெத்தில் குரூப்பும் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நிறைய இருக்கிறதுனால அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்து H+ வெளில போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவாக பார்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் K1O4 கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும், ஆக்சிஜன் வந்து உள்ள வரும். ஏன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்போ நமக்கு என்ன ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம், K1O4 தான் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த K1O4 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆல்கேனில் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. இந்த மாதிரி டெர்ஷரி ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுங்க. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நமக்கு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்காது, ஆக்சிடேஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரியேஜென்ட்டை மாற்றினா ப்ராடக்ட் நமக்கு வந்து மாறிடும். அப்போ அந்த ரியேஜென்ட்ல நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.